Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி டு ரெடியூஸ் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் த சைக்காலஜி ஆஃப் மியூசிக் அப்படின்ற தலைப்பில். அப்புறம் மியூசிக் தெரப்பி என்னெல்லாம் செய்யும், வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூசிக் தெரப்பி அப்படின்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆனால் மியூசிக் தெரப்பி ஒரு மருந்து, மியூசிக் என்ன சொன்னால் இசை ஒரு மருந்து போல பயன்படுத்த முடியும். இசை என்று சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் அப்படின்னு செலவாக்கின நாள், அதுபோல் நம்ம புரிஞ்சிட்டு இருந்த நாளை காட்டிலும் இப்போ இசை ஒரு மருந்து போல பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய என்ன புது அளவில் பெரிய அளவில் இசை என்னெல்லாம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இசை என்று சொல்லும்போது ஒரு மருந்து அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம அந்த மருந்தை எப்படி வேணால் எடுக்க முடியும். அது 3-4 விதம் இருக்குது. அதில் முதல்ல சாதாரண ஒரு பில்ஸ் மாத்திரை வடிவில் ஒரு வாயில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டா அது என்ன பண்ணும், வயத்துக்குள்ளே போய் நம்மளோட செரிமான உறுப்புகளில் முன்னே போயிட்டு அது எப்படி செரிமானம் ஆகிறதோ செரிமானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது அந்த ரத்தத்தில் அந்த மருந்தை கலந்து விடும். அப்படி கலக்கும் பொழுது அது என்ன வலி நிவாரணிக்காக எடுத்துக்கிட்டோமா, இல்லை இது இருக்கே புண்ணு இருக்கே, அதாவது அடிபட்டிருக்கு, அந்த அடிபட்டுருக்கிறதுல இருக்க ஹீலிங்க்கு அதில் இருக்கிற வலி நிவாரணம் வேணுமா, இல்லை அந்த ஊண்டு ஹீல் ஆகணுமா, ரணமெல்லாம் ஆற்றணுமா, எதுக்காக அந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்றதுக்கு பொறுத்து அந்த மருந்து உள்ளுக்குள்ளே நம்மளோட ஸ்டமக் ஜூஸஸோட கலந்து வேலை செய்யும். இப்போ ஒரு பெயின் ரெசிப்டார்னு வைங்களேன், ஒரு பெயின் வலி நிவாரணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பெயின் ரெசிப்டார்லேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் எப்போவும் ஒரு பெயினோட அலைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும் நம்ம மூளைக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு வேளை முட்டிக்கு கீழே ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு சின்ன பசங்க இருக்குது, அது சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துடுச்சு, அது பெரிய என்ன இருக்கு பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு குழந்தைக்கு அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச்க்கு மேலே ஒரு சிகா ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அது மாதிரி நம்ம தமிழில் சொல்லணும்னா அது போல் பொறுக்கு தட்டியிருக்கோம். அந்த பொறுக்கு தட்டி இருக்கிறதுக்கு மேலே இருக்கிறது அந்த செல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா, அது ஹீல் ஆகிற வரைக்கும் காலை நீட்டினாலும் வரைக்கும் மடக்கினாலும் வரைக்கும். அதுபோல் சமயத்தில் அது ஹீல் ஆகிறதுக்கு மேலே அதை கூல் டவுன் பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே ஹீல் ஆகிறதுக்கு மருந்து சாப்பிடுவோம். அப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 days நம்ம மருந்து எடுக்கிறோம் வலி நிவாரணின்னா, அந்த மருந்து அது நம்மளுக்கு செரிமானம் ஆகிட்டு மூளைக்கு கொண்டு போய் கேட்கும், இப்படி ஒரு வலி நிவாரணி வந்திருக்கே, இது எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், இல்லை பெயின் ரெசிப்டார் இருக்குது, அந்த சின்ன பையனுக்கு என்ன காஃப் மசிலில் அடிபட்டிருக்கு, அதனால் அங்கே என்ன பண்ணணும், அங்கே போய் அந்த பெயின் ரெசிப்டார்கிட்ட போயிட்டு அதை ஒரு ரெசிப்டார்கிட்டேருந்து வர சமிக்ஞைகள் இருக்கு இல்லையா, அதை பிளாக் பண்ணணும். இட் ஷுட் ஒர்க் அஸ் அ பிளாக்கர், மாடரேட்டராக ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் மூளையில் அந்த வலியை நம்ம உணர மாட்டோம். அந்த 2 மணி நேரத்துக்கு அவர் படுத்து உறங்க முடிஞ்சால் உறங்கிட்டாக்க அந்த வலி அது வரைக்கும் தெரியாமல் இருக்கும். அப்படின்ற கான்செப்டில் தான் ஒரு மருத்துவர் அந்த மருந்தை எழுதி கொடுப்பாங்க. அது வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெரியவங்க அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை கொடுத்தா அந்த மருந்து ரத்தத்தில் இருந்து அது கலந்து பயன்படுற வரைக்கும் அந்த 2 to 3 hours அட் த மோஸ்ட், சில சமயத்தில் 4 to 5 hours வரைக்கும் அந்த வலியை நம்ம உணராமல் இருக்க முடியும். திஸ் இஸ் கால்டு பெயின் பிளாக்கர்ஸ். அந்த பெயின் ரெசிப்டார்ஸ்க்கு அந்த நுனியில் அந்த ஒரு நம்னஸ் மாதிரி அதை பெயினை அதை தாண்டி அனுப்பாத அளவுக்கு அதை பார்த்துக்கும். ஸோ ஹீலிங் டேக்ஸ் பிளேஸ். அந்த ரணம் ஆறுவதற்கு ஏற்புடையதாக இருக்கும் அந்த மருந்து. இதெல்லாம் ஒரு மருந்துக்கு இருக்கிற குணாதிசயங்கள். இதை கருத்தில் கொண்டு தான் ஒரு மருத்துவர் மருந்து எழுதி கொடுப்பாரு. ஆனால் இசையே ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லணும், இசையை ஒரு வலி நிவாரணியாவோ அல்லது நோய் நிவாரணியாவோ எடுக்கிறோம் என்ன சொன்னால், இசைக்கும் அதுபோல் குணாதிசயங்கள் உண்டு. ஆனால் இது எந்த ரத்தத்தோடையும் கலக்க வேண்டாம். மியூசிக் இஸ் ஏ ரிஃபைன்டு சவுண்டு அப்படின்ற அந்த கான்செப்டில் அது வரைக்கும் காது வரைக்கும் அந்த சவுண்டு காற்று மூலமாக போகக்கூடியது. அந்த ஒலி நம்மளோட காதில் ஃபில்டர் அடையும் பொழுது அந்த செவிப்பறை வரைக்கும் அது மெக்கானிக்கல் இம்பல்சஸ், அது வரைக்கும் என்ன பண்ணோம், ஒலி அதிர்வுகளை கொண்டு செல்லும். அந்த மெக்கானிக்கல் இம்பல்சஸ்ன்றது செவிப்பறையை தாண்டி இயர் ட்ரம் தாண்டி உள்ளே போகிறதுன்னு சொன்னால் தென் இட் பிகம்ஸ் இம்மிடியட்லி அட் த சேம் செகண்ட்லேயே அது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக போயிட்டு அது மூளையில் அந்த ஒலியின் அதிர்வுகளை ரிஃபைன்டு சவுண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒலியின் அதிர்வுகளை அந்த மூளையில் இருக்கிற இடம் என்ன பண்ணோம், அதை பர்சீவ் பண்ணிவிட்டு அதை உணர்ந்து அனுபவிக்க துவங்கும்.
அதனால மியூசிக் இஸ் a direct experience before being transformed into thought and feelings. அது என்னது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்ம மூளையில் அது பதிவு செய்யணும். ஆனால் இந்த ஒலி அலைகள், ஒலி மூலமாக அதிர்வுகளை நம்ம உணர்ந்துக்கிறோம்னு சொல்கிறது, இந்த சொல்கிறதுக்கு ஒரு நேரம் ஆறுது, ஒரு 10 செகண்டு. அதுக்கு முன்னாடியே we can enjoy the music, we can learn the music, we can get into the music, we can see it is we are learning in the sense என்ன லிட்ரலாக இல்லை, அது அப்படி இது நம்மகிட்ட வருது ஒரு சங்கீதம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த ஆஸ்பெக்டில் we are using the term learning அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இசை எப்படி ஒரு ஆங்ஸைட்டிக்கு மருந்தா அமையும்னு. ஆங்ஸைட்டின்றது என்ன? ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த விஷயங்களை செய்ய முடியல, அதுக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது. அந்த தடைகளை மீறி அது நம்மளால் அதை செய்ய முடியுமா? இந்த தடைகளை மீறி நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியுமா? இல்லை தடைகளை மீறி நாம் அந்த செயல்களை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தடைகள் என்பது பெரிய அளவில் வானளாக இருக்கிறது போலவும், அந்த தடையை மாற்றிக்கொள்வது என்பதோ அல்லது தடையை மீறி செல்வது என்பதோ இயலாத காரியம் அப்படின்னு நம்ம மனம் நினைக்குது. உண்மையில் அது முடியுமா இருக்கும்? உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்ற அந்த வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள நிறுத்தி வச்சுக்கிட்டா எல்லாமே நம்மளால முடியும் தான். ஒருவேளை முடியாதோ என்னமோ அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசித்தா முடியாதுதான் அப்படின்னு ஆயிரும். அதனால எல்லாம் முடியும்னு நினைக்கும் பொழுது, ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இருக்க சப்போர்ட்டு, நம்மளுக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி லெவல், நம்மளுக்கு இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ், அது எல்லாமே சேர்ந்து நம்மளால் முடியாதோ, இந்த தடைகளை மீறி நம்மளுடைய இலக்கை நாம் அடைவதற்கு நேரம் எடுக்குமோ, நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் அடைய முடியாதோ அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் வரும்பொழுது அப்போ நம்மளுக்கு தொடர்ந்து இதுபோல் கருத்துக்களே எண்ணத்துக்குள்ளே வரைச்சே நம்மளுக்கு அதில் ஆங்ஸைட்டி இருக்கும். ஏன்னா முடியும் என்கிறத முடியும்னு நினச்சா தான் முடியும், முடியாதுன்னு நினைக்கும் பொழுது we will find bit difficult to cross the hurdles அப்படின்னு. அதுபோல் தொடர்ந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு மைல்டர் லெவலில் இருந்தாலும் மைல்டர் லெவலுக்கு தாண்டி இருந்தாலும் அங்கே ஆங்ஸைட்டி we are experiencing anxiety. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு இனிமையான இசை என்பது அங்கே லிரிக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. லிரிக்ஸ் இல்லாமல் அந்த தெரப்பியூட்டிக் லெவலுக்கு தகுந்தா போல, அதாவது அடல்ட்ஸோட குவாலிட்டி என்ன, why do we experiencing அடல்ட்ஸ் வரும்னு நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் இசை, அதுக்கு தொடர்புடைய இசை என்று சொல்லும்போது அதுக்கு தொடர்புடைய அந்த இசையிலேருந்து நம்ம சில பகுதிகளை எடுத்து ஒரு மருந்து எப்படி வேலை செய்யுமோ ஒன்ஸ் இன் 4 hours சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இதுவும் 1 ஹவரில் இது இத்தனை நிமிடங்கள் கேட்கணும்னு சொல்லி தயார் பண்ணி அவங்களுக்கு நம்ம கேட்கறதுக்கு ஏற்பாடு கேட்கறதுக்கு முயற்சி செய்து அவங்களுக்கு அவங்களோட ஹெட்ஃபோன்லேயோ அவங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ ஸ்டோர் பண்ணி கொடுத்தா என்ன ஆகணும்? நிச்சயமாக அவங்க இதை தொடர்ந்து கேட்கணும். அது எப்படி கேட்கணுன்றது ஒரு மியூசிக் தெரப்பிஸ்ட்டு அவங்க அதை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படின்னா நம்ம மியூசிக் தெரப்பிஸ்ட்டை அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க தொடர்ந்து அது போல் கேட்டால் இது போல் ஒரு ஆங்ஸைட்டியே இல்லை. ஆங்ஸைட்டிலாம் இல்லையே. நம்ம எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும், இடையூறுகள் அதிகமாக இருந்தாலும் அத்தனை தடைக்கற்களையும் தாண்டி நாம் நம்முடைய வழியில் செல்வோம், நம்முடைய இலக்கை சென்று அடைவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தானக்குள்ள வளர்க்கும். அதுபோல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும்போது மூளையில் நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கேன், செரட்டோனின், டோபமைன், அதெல்லாம் என்ன ஆகும்னா அதனோட குவாலிட்டி வைஸ் அது குறைவாக இருக்கும். ஆனால் இந்த இசையை தொடர்ந்து கேட்கும் பொழுது அந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி கெட்ஸ் என்ஹான்ஸ்டு. thereby your thinking becomes normal and gets into the positive line. thereby it helps you to come out of the anxiety period, makes you to normal and reaches your level of attainment. என்ன நம்மளால் இந்த தடைக்கற்களை தாண்டி நாம் மேலே செல்ல முடியும் என்கிற எண்ண ஓட்டத்தை நம்முடைய அது வளர வைக்கும். ஆனால் இட் கேன் ஹேப்பன் இன் 4 or 5th sitting, அட் த மோஸ்ட் இன் 1 week's டைம். இட் இஸ் பாசிபிள் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கிட்டா இசை ஆங்ஸைட்டிலேருந்து வருவதற்கு சரியான ஒரு காரணியாக அமையும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.